ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இது பண்ணும்பொழுது நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் மட்டும் கிடையாது, அது வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட். இப்போ நீங்கள் அதில் தான் ரொம்ப நுணுக்கமாக திங்க் பண்ணுற இடத்துல தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கார். இப்போ நீங்கள் வந்து வெறும்னே ரெவன்யூ மாவட்டங்கள் தான் ஒரு 34 பேர் இல்லை 35 பேர் வந்து ரெவன்யூ மாவட்ட செயலாளர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையில் ஒரு 2-3 போடலான்னு வச்சுங்க. நீங்கள் இதை கடந்து இப்போ ஏற்கனவே நாங்கள் 144 மாவட்ட செயலாளர் வச்சுருந்தோம். அப்போ அந்த பவர் சென்டர்ன்றது வந்து நம்பர்ஸ் வந்து 2 டிஜிட்ல இருந்து 144க்கு வந்து இன்னைக்கு வந்து 234க்கு வந்து வந்திருக்கு. அப்போ 234 பேர் அதிகாரப்படுத்தப்பட்டவர்களாக இருக்காங்க. இது ஒன்று. இப்போ ஒரு கட்சியில் வந்து மெயின் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த என்ன சொல்றது, ஒரு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த வடிவம் இருக்கு, கட்சியினுடைய ஒட்டுமொத்த வடிவம். இதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பேரலல் பாடிஸா வந்து நீங்க வந்து துணைநிலை அமைப்புன்னு சொல்றோம். அந்த துணைநிலை அமைப்புகள் இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அவங்களுக்கான அதிகாரம் கொடுக்கணும். கட்சியிலேயே கூட வெறுமனே மாவட்ட செயலாளருக்கான அதிகாரத்தை கடந்து மற்றவர்களும் வந்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கான அதிகாரம் கொடுக்கணும் போது அதுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் முன் வச்சிருக்காரு. என்ன தாட் ப்ராசஸ் முன் வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் எப்படி சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளர்ன்றது அதிகாரப்படுத்தப்பட்ட பொறுப்போ, நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு மண்டல செயலாளர்னு ஒருத்தர் போட்டார். ஸோ அந்த மண்டல செயலாளர்ன்றவர் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கான ஒரு அத்தாரிட்டியா வராரு. அவருக்கு கீழே துணை செயலாளர் போறாரு, மண்டல துணை செயலாளர். வெறுமனே மண்டல துணை செயலாளர்னு அதை அறிவிச்சுட்டா அவங்களுக்கான அதிகார வலிமை இருக்காது. அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல 3 துணை செயலாளர் போடுறாரு, மண்டல துணை செயலாளர். வெறும் 3 துணை செயலாளர் போட்டு அப்படியே விட்டுறல, இந்த 3 துணை செயலாளருக்கு டெசிக்னேட் பண்றாரு. உனக்கு இந்த தொகுதி, உனக்கு 2 தொகுதி, உனக்கு 2 தொகுதி, உனக்கு 2 தொகுதின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நான் சொன்ன இந்த துணைநிலை அமைப்புல மிக முக்கியமான அமைப்பு வந்து மகளிர் விடுதலை இயக்கம்னு சொல்லக்கூடிய பெண்கள் அமைப்பு, மகளிர் அமைப்பு, இளைஞர்த்துகள் எழுச்சி பாசறைன்னு சொல்லக்கூடிய இளைஞர் அமைப்பு, முற்போக்கு மாணவர்கள் சொல்ற மாணவர் அமைப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய துணைநிலை அமைப்புகள் என்ன பண்றாருன்னா, அங்க என்ன பண்றாருன்னா 3 பார்லிமெண்ட்டை கிளப் பண்ணிடுறாரு. 3 பார்லிமெண்ட் இல்லை சில இடங்கள்ல 4 பார்லிமெண்ட்டை கிளப் பண்ணிடுறாரு. கிளப் பண்ணி ஒரு மண்டலமா போட்டு, இதுக்கு முன்னாடி துணை செயலாளர்களாக தான் போடுவோம். இளைஞர் எழுச்சி பாசறை துணை செயலாளர், மாநில துணை செயலாளர் கிடையாது, அவங்க மண்டல செயலாளர்னு அதை வந்து எம்பவர் பண்ணி பண்றாரு. அப்போ இந்த மாதிரி வந்து கட்சி தோழர்கள் பொதுவா பொறுப்பு கேட்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பொறுப்புன்றது வந்து பொறுப்புன்றது வந்து சில பேர் வந்து ரைட்டு, நான் ஏதோ ஒரு பொறுப்புல நான் வந்து பணியாற்றுறேன்னு போவாங்க.